வணக்கம் பிள்ளைகள். அப்ப கனவளவு மடக்கை பார்த்து கொண்டிருக்கிறவங்களோட பாஸ் பேப்பர் வரிசையில இன்னைக்கு நாங்க 2023வது கேள்வி பார்க்க போறோம். பகுதி 2. அதுவும் 10வது நம்பர்ல தான் அந்த கேள்வியும் வந்திருக்குது. 2022 2021 போலவே. அப்ப கேள்வியில என்ன போட்டிருக்குது? கேள்வி வாசிக்கிறதுக்கு முன்னுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கனவளவு மடக்கை கேள்வி வாசிக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு வேலை ஒன்று செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். என்ன வேலை அது? முன்னுக்கு ஒரு வேலை ஒன்று செய்யணும். பேப்பரோட ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போவோம். சரி, அவங்களோட செகண்ட் பார்ட் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜை பார்ப்போம். அதுல சொல்லியிருப்பாங்க எந்த 2 உருவங்கள் வந்திருக்குது என்றது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அறிவுறுத்தல்கள் பகுதியில போட்டிருக்காங்க. ஆரை ஆறாகவும் உள்ள ஒரு கோளத்தில கனவளவு 4/3 πr கனவுன்னு போட்டிருக்கு. சரியா? அது மாதிரி இந்தியால போட்டிருக்காங்க. ஆரை ஆறாகவும் உயரம் உடைய ஒரு செவ்வட்ட கூம்பின் கனவளவு 1/3 πr வர்க்கம் h. 2 சமன்பாடும் தந்திருக்குது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க. சரி, அப்ப கோலமும் கூம்பும் தான் இந்த கேள்விகள்ல சம்பந்தப்படுது. அப்ப அது சம்பந்தமான ஒரு கேள்விதான் இருக்க போகுது. ஓகே, கோலத்துல கனவளவும் கூம்புற கனவளவும் தந்திருக்காங்க முன்னுக்கு. ஓகேவா? அதை நாங்க இப்ப ரஃப் பேப்பர்ல நோட் பண்ண போறோம். எப்படி கேள்வி வாசிப்போம். ஓர் உலோகத்தினால் செய்யப்பட்ட ஆறாக உடைய ஒரு திண்ம அரைக்கோளத்தை உருக்கி, சரியா? முழு கோளம் இல்ல, ஒரு அரைக்கோளம் உண்டு. அரைவாசி. சரியா? ஒரு டென்னிஸ் போல உடைச்சா அப்படி இருக்கும் பாதியா. அப்படி ஒரு சிரட்டை மாதிரி. என்ன ஒரு சிரட்டைன்னு சொன்னா அது திண்ம அரைக்கோளமா? இது சிரட்டை இல்ல. சிரட்டைன்னு சொன்னா பொல் திண்மம் என்ற 2 விஷயங்கள். அது மேற்பரப்பளவுல தான் எங்களுக்கு அந்த வார்த்தைகள் தேவைப்படும். பொல் திண்மம். பொல் அரைக்கோளம்னு சொன்னாங்களே, பொல் அரைக்கோளம்னா உள்ளுக்குள்ள ஒன்றும் இருக்காது. அதாவது மேல மூடி இருக்காது. சரியா? சிரட்டை மாதிரி. திண்ம அரைக்கோளம்னு சொன்னா மேல மூடி இருக்கும். சரியா? இது ஒரு சிரட்டை மாதிரி யோசிக்கலாம். இது ஒரு தோடம்பலத்தை அரைவாசியை வெட்டின மாதிரி யோசிக்கலாம். அல்லது கிரிக்கெட் விளையாடுறார்கள். இது ஒரு டென்னிஸ் பால். டென்னிஸ் போல வெட்டினா எப்படி இருக்கும்? இது ஹார்ட் பால். ஹார்ட் போல வெட்டினா எப்படி இருக்கும்? அதான் பொருளுக்கும் திண்மத்துக்கும் வித்தியாசம். அப்ப திண்ம அரைக்கோளம் இது மேற்பரப்பளவு தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். கனவளவு தேவை. சரியா? அப்ப ஒரு திண்ம அரைக்கோளத்தை என்ன செய்யறாங்க? ஆரை உடையது. புரிஞ்சு கொள்வோம். ஆர் ஆரை உடைய ஒரு திண்ம அரைக்கோளத்தை உருக்கி, ஒரு திண்ம அரைக்கோளத்தை உருக்கி அடியின் ஆரை அரைக்கோளத்தின் ஆரையின், சரியா? அரைக்கோளத்தின் ஆரையின், சரியா? 1/4. சரியா? அப்ப பின்னங்கள்ல படிப்பிச்சுறான் இல்ல. இன்னன்னு சொன்னா இன்னண்டா என்ன என்னன்னு படிப்பிச்சுனான் இல்லையா? இன்னண்டா பின்னங்கள்ல இன்னன்னு சொன்னா என்ன என்ன? பெருக்கு. பெருக்கல். பெருக்கல் இன்னன்னு சொன்னா பெருக்கல். இவர் ஆரையின் காவாசியா. இவர் அறையில காவாசி. அப்ப 6 தரம் உண்டு 6. கீழே 4. 6 கீழ் 4 வரப்போகுது. மற்றவர் அறை. ஓகேவா? அவர் என்ன உருவம்? அறையின் 1/4 உயரம் மேய்ச்சாக உள்ள 56 கூம்புகள். ஒரு கூம்பு செய்யல, இப்படி 56 கூம்புகள் செய்யறாங்க. செவ்வட்ட கூம்பு அடியில. ஓகே, செவ்வட்ட கூம்பு. ஓகேவா பிள்ளைகள்? அப்ப இவர் ஆரை கண்டுபிடிச்சிட்டு தந்திருக்காங்க. 6/4. அதே மாதிரி உயரம் இப்படி ஒன்று செய்யல, இப்படி 56 உருவம் செய்யறாங்க. ஓகேவா? இந்த 2 சமன். இது ஒரு பெரிய கோலம், பெரிய அரை கோலம். அதை உருக்கி சின்ன சின்ன சின்னனா இப்படி 56 கூம்பு செய்யறாங்க. சரியா? இதுல எக்ஸ்ட்ரா ஒரு புதுசா ஒரு விஷயம் தந்திருக்காங்களே. என்ன? இவரது ஆரை ஆறுன்னு சொன்னா இவரது ஆரை இன் 1/4. அப்ப இன்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், பெருக்கல். அப்ப 6 தரம் உண்டு 6. இவ்வளவு 4 வரும். இவருக்கும் 6/4. சரியா? ரெண்டையுமே ஒரே எழுத்துலயே தந்திருக்காங்க. வேற வேற எழுத்து. இவர ஏ என்றோ பி என்றோ சொல்லாம இவரது ஆரை 6 என்றும் இவரது ஆரை 6/4 சொல்லியிருக்காங்க. இதான் மற்ற கேள்வியிலிருந்து வித்தியாசம் காட்டுறதுக்கு அவன் செஞ்ச முயற்சி. விளங்கிச்சா? இவருக்கும் அந்த பாஷை பிறகு இவருக்கும் வித்தியாசம் காட்டணும் இல்ல. அதுக்காக சின்னனா ஒன்று போட்டிருக்காங்க. சரியா? ஓகே, அதுல உடம்ப தேவையில்ல. இப்ப
உலோகம் வீணாகி போவதில்லை. அதுல இருந்து என்ன விளங்குது உங்களுக்கு? உலோகம் வீணாகி இதுல இருக்கிற அவ்வளவு கனவளவையும் உருக்கி 56 கூம்பு செஞ்சிருக்காங்கடா. அதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது இல்லை? உலோகம் வீணாகவில்லைண்டா ரெண்டு கனவளவும் என்னவா இருக்கும்? ஒன்று கொண்டு சமன். சமன். ஒன்று கொண்டு சமன். அதான் விளங்கு. உலோகம் வீணாக இல்லை. வீணாகிச்சுன்னு சொன்னா அந்த வீணாகின உலோகத்தை இதுல கூட்டுவோம். அப்படி ஒரு கேள்வி செஞ்சோம், ஞாபகம் இருக்கா? 125 6 சென்டிமீட்டர் கணம் வீணாச்சு. அப்ப இந்த பக்கம் கூட்டினோம் நாங்கள் அதை. அது மாதிரி இந்த கடையில உலோகம் வீணாக இல்லை. அப்ப இந்த அரைக்கோளத்திர கனவளவும் இந்த 56 பூம்பகத்திர கனவளவும் கொண்டு கொண்டு சமம். சரியா? அவ முழு கோளத்திர கனவளவு பேஸ் முதலாவது பேஜில தந்திருக்காங்க 4/3 பை ஆர் கனம்னு சொல்லி. சரியா? இது முழு கோளத்திர கனவளவு. அப்ப அரைக்கோளம்னா அரை அளவு இருக்கா? சரியா? அரைக்கோளம்னா அரை அளவு இருக்கணும். அதே மாதிரி இது ஒரு பூம்பகத்திர கனவளவும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல தந்திருக்காங்க. சரியா? 1/3 பை ஆர் வர்க்கம் ஏன்னு சொல்லி தந்திருக்காங்க. கனவளவு பூம்பகத்திர கனவளவு. ஓகேவா? இது ரஃப் பேப்பர்ல குறிச்சாச்சு. ஓகேவா? இனி நாங்க இப்படி எழுத போகிறோம். அப்ப உங்களுக்கு தெரியும் முதல்ல இப்படி குறிக்கணும். சரியா? அதுக்கு பிறகு ஒவ்வொரு வர்ற கனவளவும் தனித்தனியே எழுதுவோம். தனியா ஒரு லைன்ல எழுதலாம். இவர் இப்படியே ஒரு லைன்ல எழுதலாம். ஆனா நாங்க முதல்ல தனித்தனியே எழுதுவோம். சரியா? அரைக்கோளத்திர கனவளம் முதல்ல காணுவோமா? அப்போ ஒரு சின்ன வசனத்தை ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. என்னத்தை காண்றீங்களோ அவருக்கு ஒரு சின்ன வசனம். அரை கோள கனவளவு. அரைக்கோளத்தின கனவளவு காணுவோம். இதே ஓர்டர்ல செய்யுங்க அப்படியே. அப்ப அரைக்கோளம்னு சொன்னா அரை தர 4/3 பை. சரியா? அங்கால ஆரைக்காண்டி 6 தான் இருந்தது பெருமானம் கரையில. அப்ப 6 கனம். பையார் கனம். இதுல ஒன்றும் சுருக்கிடாது. ஏன் நாங்க பையன்டே போறோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆஹ் ரெண்டு பக்கம் வெட்டலாம் பைய. சரி, இஞ்சாலையும் பை இருக்கு, இஞ்சாலையும் பை இருக்கு. அப்ப 22 7 ரெண்டெல்லாம் போட்டுமே கடை தேவையில்லை. சுற்றளவு பரப்பளவு கேள்வி இருக்கு தானே, பார்ட் 1ல வரும். அங்க சொல்லி இருப்பாங்க பைக்கு பதிலாக 22 பயன்படுத்துக. சரியா? இங்க அப்படி போட தேவையில்லை. ஏன்னா ரெண்டு பக்கமும் வெட்டுப்படும் அல்லது விடையில பை வரும். அப்ப பையன்டே மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, இவ்வளவு பண்ணிட்டேன். இந்த பகுதியை எழுதிட்டேன். இனி அடுத்தது இந்த பகுதியை அடுத்த லைன்ல எழுதுவோம். எத்தனை கூம்பு இருக்கு? ஒரு கூம்பா? எத்தனை கூம்பு இருக்கு? 56 கூம்பகத்தின் என்ன உள்ள அழுதுங்கோ. செவ்வட்ட கூம்பகத்தின் கனவளவு 56 கூம்பகங்களின் கனவளவு. சரியா? அப்ப 56 கூம்பல்ல 56 மறந்துடாங்க. 56 தான் மெய். என்ன 56 தர 1/3 பை. சரியா? 6 வர்க்கத்துக்காண்டி 6 வர்க்கம் கொண்டு போட்டுறாங்க. 6 தந்திருக்கு. 6 தந்திருக்க 6/4. அப்ப 6/4 6 வர்க்கத்துக்கு மேல 6/4 வர்க்கம் போடுவோம். இதாமே இந்த கேள்வியில. சரியா? சமன்பாடு 6 வர்க்கம். இங்க 6 எவ்வளவுன்னு தெரியும் உங்களுக்கு? 6/4. அப்ப 6/4 வர்க்கம். சரியா? உயரம் எவ்வளவு தந்திருக்கு? ஏச்சுன்னு தான் தந்திருக்கு. அப்ப உயரம் ஏச்சு. சரியா? ரெண்டாவது லைன் எழுதிட்டோம். இப்ப மூன்றாவது லைன் என்ன செய்ய போறோம்? மூன்றாவது லைன் இதை அப்படியே எழுத போறோம். இதுல என்ன இப்போ டிராஃப்ட் பேப்பர்ல எழுதி இருக்கிறோமோ இது அப்படியே இப்படி நீட்டுக்கு எழுத போறோம். அதாவது இந்த பகுதியையும் இந்த பகுதியையும் சமப்படுத்த போறோம். ஏன் உலோகம் வீணாகவில்லை. இவரை உருக்கித்தான் இவரை செஞ்சோம். ஒரு உலோகம் ஒரு சொட்டும் வீணாகலைன்னா இதுல என்ன கனவுல வருதோ அதுதான் இந்த பக்கம் வரப்போகுது. ஓகேவா? அப்ப இவரை இந்த பக்கம் எழுதினா தான் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரெண்டு மாத்தி எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். அணைஞ்சு பாருங்க, கடைசி விடயம் முன்னுக்கு நோட் பண்ணுவோம். கடைசி எப்படி கொண்டு முடிக்கும்? R7 7/4 H இப்படி கொண்டு முடிச்சிட்டீங்கன்னா சரி. விடையும் தந்திருக்காங்க. எப்பவுமே விட தந்திருக்கு. இது வரைக்கும் எல்லா கல்லிலையும் விட தந்திருக்கு. இந்த ரெண்டையுமே சமப்படுத்தி எழுவாய் மாற்றம் செய்து ஆர் தனியே வரணும். அங்காளி பக்கம் 7/4 H என்று வரும். அது பாருங்க, ஏஜ் இந்த பக்கம் என்ன இருக்கு? இந்த சமன்பாடு இஞ்சாலே இருக்கு. இந்த செட்டை கொண்டு இங்க எழுது. ஓகேவா? இந்த செட்டை கொண்டு எழுதுவோம். அப்ப இதுல இந்த
இதுல மார்க்ஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொன்னா இந்த 56 பூமியோட கனவளவு அதை கண்டுபிடிக்கிறது இந்த 54 பெருக்கி இருக்கிறோம் 9 கனவளவு அதுக்கு ஒரு மார்க்ஸ் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த சமன்பாடை சமப்படுத்துறதுக்கு இந்த ரெண்டையும் சமப்படுத்துறதுக்கு தான் ஒரு மார்க்ஸ். இதுக்குரிய மார்க்ஸா இல்லை, இதுக்கு மார்க்ஸ் போட இல்லை. இந்த ரெண்டையும் இப்ப சமப்படுத்த போறோம். ரெண்டு சமன் தானே. அப்ப இங்க பாரு இதுல எழுத போறேன், அழிக்க போறேன். அரை கோளத்திர கனவளவு எங்களுக்கு தெரியும் இந்த கண்டிருக்கம். அப்ப அவர் விவரம் சமன் ரெண்டு ஒன்று கொண்டு சமன். ஆக அதை இஞ்சால எழுதுனா இஞ்சால எழுது. அப்ப என்னண்டு வரப்போகுது அரை தர 4/3 தர பை தர ஆர்கணம். ஓகேவா? இந்த பகுதி இஞ்சால் எழுதுறேன், இந்த பகுதி அங்கால் எழுதுறேன், ரெண்டையும் சமப்படுத்துறேன். இது 3வது லைன். இப்ப கடைசி லைன் இவன் ஆர்கணம் இருக்கு, இங்க 6 வரும், இந்த ஏச் அப்படியே வரும். இவ்வளவுத்தையும் மற்ற எல்லாம் வெட்டி கொத்தி 7/4 வரும். சரியா? சரி, அப்ப என்ன செய்வோம்? ஆர்கணத்தை இந்த பக்கம் வச்சுக்கொள்வோம். சரியா? மற்றவர் எல்லாத்தையும் நாங்க அங்கால கொண்டு போவோம். சரியா? அப்ப ஆர்கணம் இந்த பக்கம் இருக்கட்டும். இந்த இருக்கு பாருங்க, இந்த அரை 4/3 இந்த இவ்வளவுதான் அங்கால கொண்டு போகிறோம். இப்படியே வச்சு வெட்டலாம், இப்படியே வச்சு வெட்டலாம். 5 பேருக்கு படுறாங்களோ பிரிபடும். இந்த பையன் இந்த பையன் வெட்டலாம், இந்த மூண்டையும் வெட்டலாம். அப்படி செய்யறார்கள் செய்ய ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி செய்ய தெரியாதார்கள் இங்க பாருங்க, 56 இருக்கு, 1/3 இருக்கு, பை இருக்கு. அங்கால எழுதுற அங்கால ஓடுற எழுதுவோம். இவரை விரிச்சு எழுதுவோமா? இவரை விரிச்சு எழுதுவோம். என்ன என்ன 6 வர்க்கம் 6 வர்க்கம் 4 வர்க்கம் எத்தனை உள்ளது? 4 வர்க்கம் 16. சரியா? இனி பாருங்க, இந்த சேட்டாங்களை கொண்டு போறேன். இந்த 2 இஞ்சால பிரிபடுது, ஆர்கணத்தை பிரிபடுது. சரியா? அப்ப அந்த 2 போனா பெருக்கப்படும். அது மாதிரி இந்த 3 இங்க பிரிபடுது, அங்கால போனா பெருக்கப்படும். சரியா? இந்த 4ம் இந்த பையும் இந்த ஆர்கணத்தோட பெருக்கப்படுறீங்கன்னா அப்ப அங்கால போனா பிரிபடுவீங்க. 4 தர பை. சரியா? அதே மாதிரி இந்த பாருங்க, இந்த 6 வர்க்கம் இருக்குல்ல, இங்க ஆர்கணம் இருக்கு. சரியா? 6 ஒரு கரை கொண்டு வருவோம். இவையில எப்படி நாங்க அங்கால கொண்டு போனோமோ அதை மாதிரி இவரை நாங்க இஞ்சால கொண்டு போவோம். சரி, இதுக்கு இன்னொரு சாம்பார் நான் எழுத இல்லாது இடம் இல்லை. அப்ப இந்த ஆர்கணம் 6 வர்க்கம் இங்க பெருக்கப்படுது. சரியா? அப்ப இஞ்சால வந்தாருந்தா பிரிபடுது. இஞ்சால வந்தா பிரிபடுது. அவ்வளவுதான், விஷயம் முடிச்சு. இனி என்ன வெட்டுறதுன்னு கொத்துறதுன்னா வெட்டுவோமா? எல்லாத்தையும் வெட்டுவோம். என்னென்னதெல்லாம் வெட்டலாமோ அதெல்லாம் வெட்டுவோம். ஓகே, என்ன வெட்டலாம்? இந்த பையையும் வெட்டலாம் இல்ல, வெட்டியாச்சு. வேற என்ன வெட்டலாம்? இந்த மூண்டையும் வெட்டலாம் இல்ல, வெட்டியாச்சு. வேற என்ன வெட்டலாம்? இந்த 4 வெட்டினா ஒரு முறை, 56 வெட்டினா 5க்குள்ள ஒரு முறை, ஒரு நிமிஷம் 16க்குள்ள 4 முறை, 14 முறை. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 2 வெட்டினா ஒரு முறை, 16 வெட்டினா 8 முறை. ஓகேவா? சரியா? அத மாதிரி இங்க பாருங்க, அடிகள் சமன் ஆர், இவரும் ஆர், அடிகள் சமன் பிரிபடும் போது சுட்டிகள் கழிபடும். அதாவது 3லிருந்து 2 போனா 1. சரியா? 1. அப்ப இந்த வந்துட்டு விட வந்துட்டு 6 வந்துட்டு. அது மாதிரி பாருங்க, இந்தியால என்ன வந்திருக்கு? 14 கீழே 8, ஆனா இங்க 7 கீழே 4 வரும். அப்ப இன்னும் சுருக்கலாம் என்ன? 14 2ஆல பிரிச்சா எத்தனை? 7. அது மாதிரி 8 2ஆல பிரிச்சா எத்தனை? 4. ஓகேவா? நீ பாருங்க, இந்த 7 வந்துட்டு, இந்த 4 வந்துட்டு, இந்த வெட்டுப்படாம இருக்கிற ரேஞ்ச் வந்துட்டு. சரி, அவ்வளவுதான். இவ்வளவுத்தையும் எழுதி போட்டு நீங்க இந்த வரி எழுதினா சரி. ஓகேவா? விளங்கிச்சாப்ல? அப்ப இதுக்கு அந்த 56 பெருக்களுக்கு ஒரு மாஸ். அடுத்தது இப்படி நாங்கள் இதை சுருக்கினதுக்கு, சரி, அல்லது இப்படி சமப்படுத்தினது, அல்லது 2 பக்கம் ஒரு பக்கம் கொண்டு வந்தது, அந்த செய்க வழி வித்தியாசமா செய்யலாம். ஒரு முறை இருக்கும், அதுக்கு ஒரு மாஸ். கடைசியா இல்ல, இந்த சுருக்கல் இந்த விடை எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு ஒரு மாஸ், சமப்படுத்தினதுக்கு ஒரு மாஸ், இந்த லைனுக்கு ஒரு மாஸ். சரி, இந்த சமன்பாடுலயே வந்துட்டு 2 மாஸ் வந்துட்டு. 56 சரியா பெருக்கி இருக்கணும், இது சரியா பிரதிக்கிட்டு இருக்கணும். அப்படி பிரதிக்கிட்டக்குள்ள இந்த வரிக்கு மொத்தமா 2 மாஸ் வரும். சரியா? தனித்தனியா எழுதுறவங்களுக்கு தனித்தனியா மாஸ் போட்டிருப்பாங்க.
அப்படி சேர்த்து ஒரே வரையில் எழுதுறவங்களுக்கு இதுலயே பார்ப்பாங்க இது சரியா இருக்காரா, அரைக்கோளத்துல கனவு சரியா இருக்கா, 56ஆல பெருக்கி இருக்கிறாரா, ஒரு பூம்பகத்தில கனவுளவு சரியா எழுதியிருக்கிறாரா, அதுல ஆறே சரியாக பிரதிட்டு இருக்கிறாரா, இவ்வளவு சரியா இருந்தா இந்த லைனுக்கு 2 மாசம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் சுருக்கி போட்டதுக்கு 1 மாசம் வந்திருக்கும். ஆக மொத்தம் 3 மாசம். சரியா போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இந்த கேள்வியில இன்னொரு தொடர்ச்சியா ஒன்று இருக்கு. சரியா என்ன சொல்றாங்க, அரைக்கோளத்தின் அரைக்கும் பூம்பகத்தின் உயரத்துக்கும் இடையிலான தொடர்பு இப்படி என காட்டி என தரப்படும் என காட்டுக. அங்கால தொடர்ந்து போகுது பாருங்க. ஒரு கூம்பின் உயரம் 8 சென்டிமீட்டர் அடி. சரியா ஒரு கூம்பிட உயரம் வந்து 8 சென்டிமீட்டராம். ஏச்சமன் 8 சென்டிமீட்டர் தான். 8 சென்டிமீட்டர் எனின் அரைக்கோளத்தின் கனவளவை காண்க. சரியா அரைக்கோளத்தின் கனவளவை காணட்டான். அரைக்கோளத்தின் கனவளவை காணலாம். ஓகே பிள்ளைல அப்ப அரைக்கோளத்தின் கனவளவை நாங்க எங்க எடுத்து வச்சிருக்கிறோம், அழிச்சு போட்டுலாம். அங்கே இருக்கு, இந்த மணிக்கு இல்லை. சரி இதை அழிக்கிறேன்னா அரைக்கோளத்துல கனவளவு காணட்டான் பிள்ளைகள். அதுக்கு முதல்ல ஆரை தெரியணுமே. அரைக்கோளத்துல கனவளவு காணணும்டா எங்களுக்கு ஆரை எவ்வளவுன்னு தெரியும். சரியா அதுக்கு தான் எங்களுக்கு தந்திருக்காங்க. ஏஜ் வந்து 8 சென்டிமீட்டர். ஆரைக்கு ஒரு தொடர் கொண்டு எடுத்திருக்கீங்க. இது என்ன ஆரைக்கு ஒரு தொடர் கொண்டு எடுத்திருக்கிறோம். அதாவது 6 × 7 × 4 தர ஏஜ். அந்த ஏஜ் வந்து இப்ப கேள்வியில சொல்லிட்டாங்க 8 சென்டிமீட்டரா. அப்ப 8 போட்டாச்சு. இனி என்ன செய்ய போறோம், 4ஆல 4 வட்டினா ஒரு முறை, 8 வட்டினா 2 முறை. ஆகவே 7×2 = 14 சென்டிமீட்டர். 7×2 = 14 சென்டிமீட்டர். அவ்வளவுதான் முடிஞ்சு. அரையை கண்டுட்டோம், அரைக்கோளத்துல அறைய. இனி என்ன செய்ய போறோம், இந்த இருக்கு அரைக்கோளத்துல கனவளவு சமன்பாடு திரும்ப எழுதுவீங்கள். அரை தர 4/3 πr கணம். சரியா அப்ப அரைக்கான வேண்டிய அரையண்டிய போடுவோம். அங்கால 4/3 πக்கு பதிலா 22/7 சுருக்க போறோம். சுருக்கி கனவளவு காணட்டாம். அப்ப நாங்க இப்ப 22/2 போடுவோம். வெட்டுறதுக்கு இந்த மாதிரி தானே தந்திருக்காங்க. 6/14 தந்துட்டு தானே. 6/14 தான். ஆனா இங்க 6 கனம். அப்ப எத்தனை நேரம் இருக்கணும் மாறைய, எத்தனை நேரம் இருக்கணும், 3 தரம் இருக்கும். 3 தரம் 1 2 3. 6 கனம் என்று சொன்னபடியா 3 தரம் பெருக்கணும். சரிதானே அப்ப வெட்டுவோமா, இதுல என்னத்தை வெட்டலாம், ஒன்னே ஒன்றுதான் வெட்டலாம். என்ன இந்த 7ஆல இந்த 14 வெட்டினா 2 முறை, இந்த 7ஆல இந்த 14 வெட்டினா 2 முறை. அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் வெட்டுவோம். இந்த ரெண்டையும் வெட்டுவோம். வேறொன்றையும் வெட்டலாம். வேறொன்றையும் வெட்டலாது. அப்ப உங்களுக்கு இதை சுருக்குறதுக்கு எப்படி வந்திருக்க முட, இதை சுருக்கின விடையை நான் போடுறேன். என்னோட வந்து சொல்லுங்க பாப்போம். சுருக்கு என்னோட வந்தது, அரைக்கோளத்துல கனவளவு யாருக்கு விட வந்தது. என்ன சைலண்டா இருக்கிறத பார்த்தா ஒருத்தருக்கு மறந்த போல இருக்கு. ஒருத்தருக்கு விட வரலையா? ஓகே 57 49.3. வெரி குட். அல்லது பின்னத்திலேயும் எழுதியிருக்கலாம். 57 49 3/1 சென்டிமீட்டர் கனம் இப்படியும் எழுதியிருக்கலாம். சரியா ரெண்டும் சரி. அப்ப இதுல வந்து இந்த வரைக்கும் ஒரு மாஸ், இந்த வரைக்கும் ஒரு மாஸ் இந்த இருக்கு. கனவளவுக்கு 14 சரியாக பிரதிட்டு பெருக்கினதுக்கு ஒரு மாஸ். அங்கால கடைசி விடைக்கு ஒரு மாஸ். ஓகே தானே. அப்ப வழக்கம் போல இந்த கேள்வியிலையும் கனவளவுக்கு 5 மார்க்ஸ் ஒதுக்கப்பட்டுள்ளது. கனவளவுக்கு 5 மார்க்ஸ், அவ மடக்கைக்கு 5 மார்க்ஸ், டோட்டலா 10 மார்க்ஸ். ஓகே தானே. அப்ப இந்த கேள்வியிலையும் கனவளவுக்கும் மடக்கைக்கும் சம்பந்தம் இல்லாம வந்திருக்கு. பாருங்க 2021 2023 சேம். மடக்கை கேள்வி சேம் கிட்டத்தட்ட. எழுதி காட்டு. ஓகே இதுல ஏதாவது விளக்கம் இல்லாட்டி கேளுங்க. சரியா ஒரு குயிக்கா சொல்றேன் பாருங்க, ஒரு நிமிஷத்துல சொல்றேன். முதலாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை, கனவளவு மடக்கை கேள்விக்கு வாரீங்க. 10வது கேள்வியா வந்திருக்குது. ஆஹ்
21 10வது கேள்வி வந்திருக்கு, 22 10வது கேள்வி, 23 10வது கேள்வி, 24 9வது கேள்வி, 25 4வது கேள்வி. சரி, பகுதி 2 ஏ பாட்டில் வந்திருக்கு. சரி, எங்க வந்தா என்ன எங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் தானே இதான் கனவுல மடக்கை கேள்விண்டு. அப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்ச உடனே முதலாவது என்ன செய்வீங்க? பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பேப்பரை முன்னுக்கு திருப்பீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல. அப்போ இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டினேன். அந்த பேப்பரை எடுப்பீங்க. கோலத்துல கனவுளவும் பூம்பாவத்துல கனவுளவும் தந்திருக்கு. ரஃப் பேப்பர்ல 2 பக்கம் எழுதுறீங்க. சரியா? 2 பக்கம் எழுதுறீங்க, 2 படத்தையும் கீறுறீங்க. தந்த தடவை குறிக்கிறீங்க. என்ன ஆரை, உயரம், ஆரை, இதுகள் எல்லாம் என்ன கேள்வியை வாசிச்சுட்டு படத்தை போடுறீங்க. இவரை வச்சு இவரை செய்யறாங்களா இல்ல அவரை வச்சு இவரை செய்யறாங்களான்ற ஓர்டர்ல கீறுவீங்க. சரியா? சில கேள்வியில இவரை போல ஒரு 8 மடங்கு வச்சுக்கொண்டு அவர்ல ஒன்றை செய்யறாங்க என்று சொன்னா அப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு. இஞ்சால நாங்க 8 அளவு இருப்போம். இந்த கேள்வியில் என்ன, இப்படி ஒரு பெரிய ஒரு அரைக்கோளத்தை உருக்கி 56 சின்ன சின்ன கோலமா செய்யறாங்க. அப்ப 56 இந்த அளவு இருக்கும். உலோகம் வீணாகவில்லை என்று சொல்லி ஒரு டைப் கேள்வி இருக்கு. இவரை உருக்கி இவரை செய்யறது. 2வது டைப் கேள்வி என்ன, இவருக்குள்ள இருக்கிற நீரை 56 கிண்ணங்களுக்குள்ள விடுறது. அந்த 16 சிரட்டை கேள்வி செஞ்சோம் அது. அப்ப இவருக்குள்ள இருக்கிற திரவத்தை அப்படி மட்டு மட்டாகன்னு சொல்லி கேட்டார். மட்டு மட்டுன்னு சொன்னா என்ன, ஏன்னா மட்டு மட்டாக நிரம்புமாறு விடப்பட்டது. அல்லது இப்படி செய்யலாம், இந்த கோலத்துக்குள்ள இதுல 56 போல்ஸ உள்ள போடக்குள்ள நீர் மட்டம் அவ்வளவு உயர்ந்தது. இந்த 3 டைப் தான் இது வரைக்கும் வந்து. அப்ப என்ன செய்வோம், அதை அப்படியே எழுதி போட்டு நடுவுல சகல போடுவோம். இனி என்ன செய்வோம், அரைக்கோளத்துல கனவுளவை தனியை எழுதி வைப்போம், பூம்பகத்துல கனவுளவை தனியை எழுதி வைப்போம். 2 செட்டையும் சமப்படுத்துவோம். சமப்படுத்திட்டோமா, அடுத்த லைன்ல கடைசி விட அவன் தந்து இருப்பானே, அவன் தான் ஏற்கனவே விடையும் தந்து இப்படி காட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கால என்ன சொல்லல, அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதான். ஏன்னா இந்த ஆள் 2 சாப்பிடுறது, அங்கால 2 சாப்பிடுறது. நீங்க வெட்டுறதுக்கெல்லாம் மார்க்ஸ் இல்லை. நீங்க எழுவாத மாதிரி இருந்துச்சுன்னா அங்கால சரியா கொண்டு போயிட்டீங்கன்னா சரி. உங்களுக்கு வெட்ட தெரியாட்டி பரவாயில்ல. 2 பக்கம் இவரை இந்த பக்கமும் இவரை இந்த பக்கமும் எழுதி போட்டு அவன் தந்த விடைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும். அப்ப ஒரு பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் மற்ற பக்கத்துக்கு கொண்டு போவோம். உங்களுக்கு வெட்டித்தான் எடுக்கணும் இல்லை, 2 சரியா கொண்டு போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுல ஒரு மார்க்ஸை குறைக்க முடியாது. எங்களுக்கு வேற வழி இல்லை. டீம்ல வெட்டுறதுக்கு மார்க்ஸ் இல்லையே, சரியா எழுவாய் மாற்றம் செய்யறதுக்கு தான் மார்க்ஸ். ஓகே, அப்படித்தான் கனவுல மடக்கு இதுவரைக்கும் வந்திருக்குது. அப்ப 24 25 படிவாக செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்து வரும். கனவுல மடக்கி 10க்கு 10. சரியா? இப்ப அடுத்த கேள்வியை பார்க்க போறோம். பாருங்க, 21 2ஐயும் எழுதி போட்டு கேள்வி போறோம்னா ஏன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கணும். இத நேரம் இதை பார்த்து கொண்டு பேரண்ட்ஸ் யாரும் பார்த்து கொண்டிருந்தா உங்களுக்கு தான் பேச்சு விட போகுது. என்னடா அதே வழியை திரும்ப திரும்ப போட்டிருக்கு, அது தெரியாமல இவ்வளவு நாள் மேட்சுக்கு குறைவா மார்க்ஸ் எடுத்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி பேச போறாங்க. அதுதான் எழுதுறேன். 2021 இது 2023 ஏக்கு பதிலா பி என்று போட்டுருக்கு. வர்க்கமூலம் 65/2 இதுக்குள்ள பயன்படுத்தின நம்பர்களை பாருங்க. 652. சரியா? 652 652 சும்மா மாத்தி அங்கேயும் இங்கேயும் போட்டு 25/2. ஓகேவா? இது 0.7 72. இது 0.78. இது 3. அப்ப நம்ம மாத்து தானே வேணும். இது 2. ஓகேவா? சரியா? என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்களா? 2021 23 மேல நடந்திருக்குன்னு பாத்தீங்களா? 5 மாசம் 5 மாசம் 2023 எக்ஸாம் எடுத்த பிள்ளை 2021 பாஸ் பேப்பரை ஃபுல்லா கம்ப்ளீட்டா செஞ்சுட்டு போயிருந்துச்சுன்னு சொன்னா சர்ப்ரைஸா இருந்திருக்கும். என்னடா அதே கேள்வி நம்ம ஏற்கனவே செய்த கேள்வி அப்படியே வந்திருக்குது. ஏன்னா இந்த பிள்ளைக்கு நம்பர் எல்லாம் ஞாபகம் இருக்காது, மெதட் தான் ஞாபகம் இருக்கும். அப்ப அதை பார்த்துட்டு சொக்கா இருப்பாங்க. அதே கேள்வி அப்படியே போட்டிருக்காங்கன்னு சொல்லி 5 மார்க்ஸ். சரி, அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு விளங்கினா இந்த கேள்வி கம்ப்ளீட்டா செஞ்சிருக்கீங்க. சரி, இந்த கேள்வி விளங்காத விஷயத்தை இந்த கேள்வியில விளங்கிக் கொள்வோம். ஓகேவா? இப்ப கேள்வி போம் மடக்கைக்கு. 2023 மடக்கை என்ன சொல்றாங்க? இதுக்கும் ஒரு ஓர்டர் இருக்கு பிள்ளைங்க. இப்ப கனவுல ஒரு ஓர்டர்னு சொன்னேன்ல, அது மாதிரி இதுக்கும் ஒரு ஓர்டர் இருக்கு. இந்த ஓர்டர்ல செஞ்சா வெற்றி. 7 8
கீழே 2.4. சரியா? ஓகே, அவதானமா பார்த்து கொண்டிருக்கோம். மடக்கையில ஏதாவது நான் பிள்ளையா அப்படின்னு சொன்னா இருக்கா, அதை நீங்க சொல்லணும். ஓகேவா? சில நேரம் வேணுமென்று விளையாடுதுவேன். ஓகே, இந்த பாருங்க. இப்ப முதலாவது ஸ்டெப் இப்ப பிஏ தான் காணணும். நாங்க பிஇ பெருமானத்தை காணணும். அப்ப முதலாவது ஸ்டெப் என்ன பிள்ளை? முதலாவது என்ன செய்யணும்? முதலாவது என்ன செய்யணும்? முதலாவது லொக்கான ஒக்கெடுக்கணும். ரெண்டு பக்கமும் மடக்கி எடுக்கணும். இந்த பக்கமும் மடக்கி எடுக்கணும், இந்த பக்கமும் மடக்கி எடுக்கணும். சரியா? அப்ப முதலாவது ஸ்டெப் வெரி ஈஸி. என்ன பாருங்க, இந்தியால லொக்கன்னு போட்டாச்சு, பி அங்கால லொக் போட்டாச்சு. சரியா? இவ்வளவு இருக்கும். இந்த மூன்று பெருமானத்துக்கும் சேர்த்து ஒரு லொக் போட்டாச்சு. 0.8 கீழே 2.47 போட்டாச்சு. சரியா? ஓகே, இனி என்ன செய்ய போறோம்? முதலாவது ஸ்டெப் எழுதிட்டோம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன? ரெண்டாவது ஸ்டெப் என்ன பிள்ளை? ரெண்டாவது ஸ்டெப் என்ன? தனி ஒரு மடக்கையில பெருக்கப்படுது, விதிப்படுது. என்ன? அப்ப மடக்கை விதியை பயன்படுத்தி தனித்தனி மடக்கையில எழுதணும். இதான் ரெண்டாவது ஸ்டெப். முதலாவது ஸ்டெப் ரெண்டு பக்கமும் மடக்கை எடுக்கிறது, எடுத்தாச்சு. ரெண்டாவது ஸ்டெப் தனி ஒரு மடக்கையில இந்த மூன்று பெருமானங்களும் இருக்குது. அவரை தனித்தனி மடக்கையா மூன்று மடக்கை எழுதணும். சரிதானே? அப்ப இவருக்கு ஒரு மடக்கை எழுதணும், இவருக்கு ஒரு மடக்கை எழுதணும், இவருக்கு ஒரு மடக்கை. தனி மடக்கையில பெருக்கப்படுறது தனித்தனி மடக்கையில என்ன செய்யும்? தனித்தனி மடக்கையில என்ன செய்யும்? கூட்டுப்படும். கூட்டுப்படும். வெரி குட், கூட்டுப்படும். அதான் மடக்கிய விதி, கூட்டுப்படும். அப்ப இவர் 25.26, இவர் எப்படி மாத்தியது ரெண்டு போன வகுப்புல தொண்டு படிக்கக்குள்ள சொல்லிட்டேன். சரியா? அதுல தெளிவா சொல்லியிருக்க முடியல. அப்ப இதே நான் வேகமா சொல்லுவேன். அதுல தெளிவாக படிக்கணும்னு சொன்னால் அந்த ரெக்கார்டிங் ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. அப்ப பிரிவர்றது என்ன செய்யும்? பிரிவர்றது வழிபடும். கழிபடும். வெரி குட், கழிபடும். அப்ப மடக்கை 2.47 போட்டாச்சு. மடக்கை விதியை பயன்படுத்தி போட்டாச்சு. இதுக்கு ஒரு மார்க்ஸ் வராது. ஏன்? மடக்கை விதியை பாவிச்சிருக்கிறோம். ஆனா இன்னும் இவரை விரிச்சு எழுதுறதுக்கு, குட்டி வடிவில் எழுதுறதுக்கு உங்களுக்கு இன்னும் தெரியல. அப்ப அந்த வரைக்கும் தான் ஃபுல்லா ஒரு மார்க்ஸ் வரும். சரியா? அப்ப நான் இதிலேயே மாத்த போறேன். சரியா? சரி, அடுத்த லைன் எழுதுறேனே. இங்க பாருங்க, மடக்கை இவர் எப்படி வெளியெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். இவர் அப்படியே பார்த்து எழுதுறது, அப்படியே பார்த்து எழுதுறது. இது வர்க்க மூலம் பிள்ளை. ஒன்றும் தராட்டி இதுக்குள்ள என்ன இருக்கும்? ஒன்றும் தராட்டி இதுக்குள்ள என்ன இருக்கும்? 25 இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்கும்? என்ன நம்பர் இருக்கும் பிள்ளை? வர்க்க மூலம்டா 2. வர்க்க மூலம்டா 2 இருக்கும். கன மூலம்டா 3 இருக்கும். 4, 5, 6ன்னா தருவாங்க. 2ண்டா மட்டும்தான் தர மாட்டாங்க. அப்ப இதுக்குள்ள 2 இருக்கு. அப்ப அதை நாங்க வெளியே எடுத்தோம்னா அரையாம எடுக்கணும் வரும். சரியா? அரையாம எடுக்கன்னு பேரும். அடுத்ததா இன்னொரு விதி படிச்சுனாங்க. இந்த அடுக்க, சரியா, இந்த சுட்டியை நாங்க முன்னுக்கு கொண்டு போய் பெருக்கி எழுதலாம். முன்னுக்கு கொண்டு போய் பெருக்கி எழுதலாம். அப்போ ஒரேடியா எழுதுறோம் இல்லையா? ஒரேடியா எழுதுறேன். வேற வெளியே எடுத்தா ஒரு அறை ஒன்று வரும். அந்த அறையை முன்னுக்கு போடக்குள்ள 2 போடுறாங்க சில பேர் இருக்காங்க. அப்படியெல்லாம் எழுதக்கூடாது. அறைன்னா அறைதான். முன்னுக்கு இன்னும் மேல இருந்தது அறை, அப்ப முன்னுக்கு கொண்டே அறைய போட்டோம். சரியா? அங்கால இவர் எழுதுவோம். இனி விஞ்ஞான முறை குறியீட்டுல மாத்தி செய்யலாம், அல்லது வருஷத்துக்கு முன்னுக்கு எத்தனை தானம் இருக்குன்றத வச்சு பாடமாக்கி செய்யலாம். விஞ்ஞான முறை குறியீட்டுல செய்யலாம் பெஸ்ட். சரியா? அப்ப பாருங்க, இப்ப பாருங்க, மடக்கை விதியை பயன்படுத்தி எழுதிட்டோம்ல. இந்த லைனுக்கு போட்டுக்கொள்ளுங்க ஒரு மார்க்ஸ், இந்த லைனுக்கு போட்டுக்கொள்ளுங்க ஒரு மார்க்ஸ். ஓகே, இப்ப மடக்கை அட்டவணைக்கு போறதுக்கு முன்னுக்கு இந்த விஞ்ஞான முறை குறியீட்டுல மாத்த போறேன். சரியா? விஞ்ஞான முறை குறியீட்டுல மாத்த போறேன். இங்க பாருங்க, இது விளங்காதாக்கள் நீங்க வளமையா அந்த தசத்துக்கு முன்னுக்கு 2 இருந்தா 1 அப்படித்தான் செய்ய போறேன்னு சொன்னா செய்யுங்க. விஞ்ஞான முறை குறியீட்டுல மாத்துறதுக்கு மார்க்ஸ் இல்லை. சரியா? அது இலகுவா பாடம் மாக்காம செய்யறதுக்கான தான் நான் சொல்லித்தரேன். சரியா? அப்ப அரை தர மடக்கை, இதுல 4 நம்பர் இருக்கு பிள்ளைகள். அதுல முதலாவதா இருக்கிற நம்பர் என்ன? முதலாவதா இருக்கிற நம்பர் 5. முதலாவதா இருக்கிற நம்பர் என்ன? 2. 2.
ரெண்டு அப்ப 2.526 எழுதணும். ஏனெண்டா ஒன்றுக்கும் 10க்கும் இடையில வரும். இப்ப கொண்டு வந்துட்டோம் 2. அங்கால தர 10ன் அடுக்காக எழுதுவோம். விஞ்ஞான முறை குறியீடு தரம் 9ல படிச்சது. தர 10ன் அடுக்காக எழுதணும். அதாவது இங்க இருக்கிற தசத்தை நான் இங்க கொண்டு வந்துட்டேன். திரும்ப பழைய இடத்துக்கு போகணும்னா எத்தனை தானம் போகணும்? பின்னுக்கு போகணுமா முன்னுக்கு போகணுமா? எத்தனை தானம் போகணும்? பின்னுக்கு போகணுமா ஒரு முன்னுக்கு? தானம் ஒரு தானம் பின்னுக்கு. பின்னுக்கு. ஒரு தானம் பின்னுக்கு போகணும்டா 10 உண்டு. ஒரு தானம் முன்னுக்கு போகணும்டா 10 மறை உண்டு. சரியா? சாக இங்கால பாருங்க. இதுல 3 நம்பர் இருக்கு. சாரி, இந்த 2 நம்பர் இருக்கு. இந்த 2 சைவரை விட்டு 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பர்ல முதலாவதா இருக்கிற ஒரு 7. அப்ப 7.8 எழுதுவோம். 7.8 எழுதுவோம். அப்ப இஞ்ச தசத்தை குத்திட்டேன். பழைய இடத்துக்கு போறதுக்கு ஒரு தானம் முன்னுக்கு போகணும். அப்ப ஒரு தானம் முன்னுக்கு போகணும்டா 10 மறை உண்டு. சரியா? அங்கால இருக்கு பாருங்க. விஞ்ஞான முறை குறியீட்லயே தான் இருக்கு. ஏன் முதலாம் நம்பருக்கு பக்கத்துல தசம் இருக்கு. ஆனா 10 அடுக்க காணலையே. அப்ப 10 எத்தனையாம் அடுக்கு பிள்ளைகள்? 2.4 தர 10 எத்தனையாம் அடுக்கு? பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் என. ஏன் தசம் முன்னுக்கும் போக தேவையில்லை, பின்னுக்கும் போக தேவையில்லை. சரியா அதே இடத்துல தான் குத்தி இருக்கிறோம். சரியா? அப்ப அதே இடத்துல இருக்கணும்டா 10.0. 10.0. ஓகேவா? விஞ்ஞான முறை குறியீடுல எழுதியிருக்கலாம். இந்த வரைக்கும் மார்க்ஸ் இல்லை. சரியா? அடுத்த வரைக்கும் தான் எங்களுக்கு மார்க்ஸ் மடக்கைய காண்றதுக்கு. சரியா? அப்ப இது ஏன் நான் சொல்லித்தரேன்னு சொன்னா, இதுல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதும். உதாரணத்துக்கு இங்க பாருங்க. அரை தர இங்க 1 தானே இருக்கு. அப்ப 1 தான் இருக்கும். சாக இங்க மறை 1 தானே இருக்கு. மறை 1 நாங்க பார் 1 எழுதும். இங்க சைவர் தானே இருக்கு. சரி, இங்க சைவர் தானே இருக்கு. அப்ப சைவர் தசம் தான் எழுதுவோம். இந்த 1 கழிக்கிற 2 கழிக்கிற சேர்த்து எல்லாம் இது. சரியா? ஓகே, அது விளங்காது. விஞ்ஞான முறை குறியீடு விளங்காட்டி ஒண்ணு செய்யலாது. மாத்தி சொல்லித்தரேன். நான் அதையும் சொல்றேன். தசத்துக்கு முன்னுக்கு 2 நம்பர் இருக்கா? இந்த லைனுக்கு கூட நீங்க டிரெக்டா இந்த லைன் எழுதலாம். நடுவுல இருக்கிற லைனுக்கு மார்க்ஸ் இல்ல. தசத்துக்கு முன்னுக்கு 2 நம்பர் இருக்கா? அப்ப 2ல இருந்து 1 போனா 1. தசத்துக்கு முன்னுக்கு ஒரு நம்பர் இருக்கா? அப்போ 1ல இருந்து 1 போனா 0. இத பாருங்க. இதெல்லாம் கூட போகுது. அதான் விஞ்ஞான முறை குறியீடு போறது. தசத்துக்கு முன்னுக்கு 0 தான் இருக்கு. அப்ப தசத்துக்கு முன்னுக்கு சரியா ஒரு 0 இல்ல. அதாவது 0 இல்ல, 0. அப்ப அதோட 1 கூட்டுங்க. சரியா? தசத்துக்கு பின்னுக்கு 7 தான் நம்பர் இருக்கு. 0 இல்ல. 0 இல்ல. அப்ப 0 இல்ல தானே. 0 அதோட 1 கூட்டினா 1. அது இப்படி வந்துச்சுன்னா 0.078 வந்திருந்தா தசத்துக்கு பின்னுக்கு ஒரு சைவர் இருக்கு. அப்ப 1ஓட 1 கூட்டினா 2. 2 பாருங்க. தசம் 0.078 வந்திருந்தா தசத்துக்கு பின்னுக்கு 2 பூஜ்ஜியம் இருக்கு. அப்ப 2ஓட 1 கூடி 3. அப்ப 3 பாரண்டு வந்திருக்கும். இத மினக்கட்டு பாடமாக்குறதுக்கு இந்த விஞ்ஞான முறை குறியீடு எழுதிட்டு போயிடலாம். 1 1 -1 பாருங்க. 0 0 தான். சரியா? உங்களோட இஷ்டம். இந்த வரைக்கும் மார்க்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப மடை கேட்டவனே போ. இல்ல ரெடியா வச்சு விடணும் உங்களோட விடைகளை. சரியா? முதலாவது என்னது தான் 2.5 2.526. ஓகேவா? 2.5 எங்க இருக்கு? 2.5 இந்த இருக்கு. இது 25 இல்ல. 2.5. சரியா? 2.5. அதனால 2 6. 2.5 2. அடுத்த 6. அதான் இஞ்சி எடுக்கணும். அடுத்த 6 இஞ்சி எடுக்கும். அப்ப வடக்கேட்டானே கையில வச்சு பாருங்களா. நான் சொல்றத கையால் எப்படி நீட்டுக்கு பாருங்க. என்ன இருக்கு இந்த 2.5க்கும்? ஐயோ, எங்க பார்த்தேன், அதை மறைஞ்சிட்டேனே. சாரி. ஓகே, இந்த இருக்கார். இங்க இருக்கிறார். மேல இருந்து பார்க்கணும். 2.5 2. அங்கால 6. 6க்கு நேரம் என்ன நம்பர் இருக்கு? 6க்கு நேரம் என்ன நம்பர் இருக்கு?
10 நம்பர் இருக்கு சரியா 10. அப்ப அந்த 10 நாங்க கூட்டோம். இதுல என்ன நம்பர்? இதுல வந்து 4.1 இருக்கு. இங்க வந்து 10 இருக்கு. சரியா பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்க. அங்க 4.0.1.4 அங்கால 10 இருக்கு. பாத்துட்டீங்களா? 4.0.1.4 இங்க 10 இருக்கு. இந்த 10 பின்னுக்கு கூட்டணும். அப்புறம் முன்னு கூட்டி 50.1.4 போறேன். 50.1.4 போறேன். பின்னுக்கு கூட்டணும் இந்த 10. மற்ற 4 2 0 4 வந்ததா? ஓகே வெரி குட். வெரி குட். 1.4024 சரியா? அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்ன? 7.8 7.8 சைபர் 7.8 சிம்பிள் என்ன விட வித்தியாசம் இல்லை. 7.8 இருக்கு. 7.8 இருக்கு. அடுத்த பக்கத்துக்கு போங்க. 7.8 இருக்கு. இந்த இருக்கு சரியா? மேல இன்னும் கொஞ்சம் சின்ன 7.8 இந்த இருக்கு சரியா? 7.8 அங்கால ஒரு நம்பரும் இல்லாட்டி சைவர். 7.8க்கும் சைவருக்கு நேலா இருக்கு. யார் இருக்கார்? யார் இருக்கார் பிள்ளைகள்? எந்த நம்பர்? 8921 8921 சரியா? அது 8921 போடும். 8921 ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? 2.47 2.47 போகும். இதுக்கும் இடை வித்தியாசம் இல்லை. முதலாவது மட்டும்தான் இடை வித்தியாசம் இருக்கு. 2.47 மேல 2.4 மேல இருக்கும். ஓகே 2.4 எங்க இருக்கு? 2.4 இந்த இருக்கு. 2.4 சரியா? அங்கால 7 7 இங்க இடை வித்தியாசத்துக்கு போக தேவையில்லை. இன்னொரு நம்பர் இருந்தா தான் இடை வித்தியாசத்துக்கு போகும். அப்ப 2.4க்கும் 7க்கும் நேரம் இருக்கிற நம்பர் 3927 3927 சரியா? மடக்கேட்டா 3927 ஓகே 40 பேரையும் போட்டு கொள்ளுங்க. உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் மட்டும் போட்டா காணாது. உங்க பக்கத்துல பேரையும் போட்டு கொள்ளுங்க. ஓகேவா? சரி. அப்ப இனி சுருக்குவோம். இதுல மட்டும் ஒரு சின்ன ஒரு வேலை இருக்கு. அது ஒரு சின்ன பிரச்சனை. இது என்ன? இதுக்கு மறை போடும், இதுக்கு நேர் போடும்னு படிச்சுட்டான். போன கேள்வி 2021 இதே கேள்வி திரும்ப செஞ்சிருக்கான். சரியா? அப்ப இங்க பாருங்க. இந்த மனதால கண்டு பாத்துறோம். மனதால பாத்துறோம். பிறகு பிரிச்சு எழுதுவோம். ஓகே வெரி குட். அதேதான். 1.4 14 யோசிங்களா? 14 2 பிரிச்சா 7. 14 2 பிரிச்சா 7. இது 1.4 0.7 சரியா? நீ பாருங்க இத கொஞ்சம் வேகமா பிரிக்கிறேன். இவரை நாங்க தசம் இல்லாம பிரிப்போம். 14க்குள்ள ஒரு முறை, அதனால 0 2க்குள்ள ஒரு முறை, 4க்குள்ள 2. அப்ப 7.0.1.2 வரப்போகுது. 7.0.1.2 பின்னுக்கு இருந்து 4 தானம் தசம் இருந்தது. அப்ப விடைக்கு பின்னுக்கு இருந்து 4 தானம் தசம் இருக்குன்னா 7.0.1.2 சரியா? அரையால பெருக்கக்குள்ள என்ன வருது? 0.7.0.1.2 வருதான் சரியா? இவர் எழுதுவோம். இவர் எழுத போறோம். என்ன? இவர் மறை நேர். அப்ப மறை 1 சரியா? இவர் நேர் நேர் போடணும். 0.891 0.891 அங்க ஆள இருக்கிற 0.3927 அங்கால 3927 இருக்கிறார். ஓகேவா? சரியா? இனி பாருங்க கூட்டி கழிக்கிறது இல்லை. இனி சிம்பிள் கூட்டி கழிக்கிறது இல்லை. இது நேர் இது நேர். 0.2 ஓகே பரவாயில்ல. வெரி குட். சரி நம்ம செய்வோம். இந்த ரெண்டையும் கூட்டணும் சரியா? இந்த ரெண்டையும் கூட்டணும். ஒரே குறியண்டா கூட்டணும். அதே குறிய போடணும். அது மாதிரி இங்க பாருங்க. இதுவும் ஒரே குறிகள். அப்ப இவை 2 பேரும் கூட்டப்பட்டு மறையண்டு வரும் சரியா? அவ மேலே இதை அழிக்கவா? இங்க பாருங்க மறந்துடாங்க. வேற மறந்துட்டார். அனாதையா விட்டார். எல்ஜிபி தான் இந்த பக்கம் இருக்கிறார். என்ன எல்ஜிபி சரியா? எல்ஜிபி இன்னும் பிரித்து வரல. ஓகே சரியா? அப்ப என்ன பிள்ளைகள் வந்தது? இதை கூட்டி கழிச்சு ஒரேடியா 0.200 போட்டிருக்கீங்க. ஓகே வெரி குட்.
இந்த ரெண்டையும் கூட்ட தெரியும் தானே உங்களுக்கு என்ன எழுதி கூட்டுங்களா இப்படி எழுதி கூட்டுங்க 7 0 1 2 ரசம் 8 9 2 1 இப்படி கூட்டலாம் 3 இதை கூட்டினா 3 இதை கூட்டினா 9 இது மட்டும் 15 1.5 1.593 வருது 5933 வருது சரியா அங்கால இதுல என்ன இருக்குது இதுல என்ன இருக்கு 1 இந்த ரெண்டையும் கூட்டுவோம் இவர் 1 ஒரு தசம் 3 அப்ப கூட்டினா இதுவும் மறை இதுவும் மறை ஒரே குறியண்டா கூட்டோணும் அதே குறிய போடணும் அப்ப 1ஐயும் 0.3 கூட்டினா 1.3 9 2 7 கூட்டக்குள்ள இப்படி வருது இனி என்ன செய்ய போறோம் இனி கழிக்க போறோம் இதே மாதிரி இப்படி கூட்டின மாதிரி கழிச்சு விடுவோம் ஏன்னா 1.5 9 3 இருந்து 1.3 9 2 கழித்தால் 13 இருந்து 7 போனா 6 12 இருந்து 2 போனா 0 9 9 போனா 0 5 இருந்து 3 போனா 2 1 இருந்து 1 போனா 0 அப்ப 0.2 0 0 6 சொல்லி வரும் இந்த விட தான் நீங்க மெசேஜ்லயும் போட்டீங்க இல்ல போகலாம் சரி சரியா அப்ப என்ன விட வந்திருக்கு 0.2 0 0 6 இவர் வந்து எல்ஜிபி எல்ஜிபிக்கு தான் இந்த மார்க்ஸ் வந்து சரி அப்ப இடையில ஒரு மார்க்ஸ் சொல்லி கொண்டு போது இதுல வந்து இந்த மடக்கை விதியை சரியாக பயன்படுத்தி பெருக்கப்பட்டா கூட்டி எழுதணும் பிரிபட்டா கழிச்சு எழுதணும் அதுக்கு பிறகு இந்த சேடு வடிவில் இருக்கிறத நாங்க சுட்டி வடிவத்துக்கு மாத்தி அந்த சுட்டியை கொண்டு முன்னுக்கு பெருக்கி சரியாக இந்த லைன் போட்டதுக்கு ஒரு புள்ளி அதுக்கப்புறம் இந்த விஞ்ஞான முறை குறியீட்டுல எழுதினதுக்கு புள்ளிகள் இல்லை சரியா அதுக்கு பிறகு இதுல 3 மடக்கை இருக்கு இந்த 3 மடக்கையில ஏதாவது 2 மடக்கை சரியாக இருந்தால் ஒரு புள்ளியை போட்டுக்கொள்ளுங்க 3ம் சரியாக இருந்தா 2 புள்ளியை போட்டுக்கொள்ளுங்க அதாவது என்ன 1.4 0 2 4 அங்கால பார் 1.8 9 2 1 அங்கால 0.3 9 2 7 இந்த 3 மடக்கையும் உங்களுக்கு சரியாக இருந்தா இந்த லைனுக்கு 2 மாசம் போடுங்க சரியா அதுக்கு பிறகு 2006 எடுத்தமெல்லாம் கழிச்சு 2006 எடுத்தமெல்லாம் அதுக்கு 3 மாசம் 1 மாசம் போட்டு கொடுப்போம் அப்ப இதுல மொத்தம் இப்ப 4 மாசம் வந்துட்டு கடைசி விடைக்கு 1 மாசம் சரி அப்ப மடக்கைக்கு 5 கனவளவுக்கு 5 ஓகே தானே ரெண்டுமே ஈக்குவலா இருக்குது அதே மாதிரி ரெண்டு ஒன்றோட ஒன்று தொடர்பு இல்லாம இருக்குது அதாவது ஒன்று செய்யாட்டியும் இன்னொன்று செய்யலாம் முதலாவது பிழைச்சிட்டுன்னு சொன்னா ஃபீல் பண்ணாதுங்க ஐயோ கனவளவு பிழைச்சிட்டே விளங்குது இல்லையே பிரச்சனை இல்லை அதை அப்படியே விட்டு போட்டு மடக்கையை செய்துட்டு பிறகு பேப்பர் முடிய திரும்ப வர்றது தானே 3 மணித்தியாலும் 10 நிமிஷமும் இருக்கு ஏன்னா அவ்வளவு நேரம் இருக்கக்குள்ள முடிச்சு போட்டு திரும்ப வாங்கும் டென்ஷன் ஆகிற கேள்வியை அப்படியே விட்டு போட்டு அதுக்குரிய ஸ்பேஸ் ஒரு தாளை விட்டு போட்டு அவங்களால எழுதுறது சரிதானே ஓகே அப்ப இந்த முடிக்கலையிலும் முடிச்சு விடுவோம் எங்களுக்கு பீர பெருமானத்தை தான் கேட்டது எல்ஜி பீர பெருமானத்தை கிடைக்கல அப்ப பிஏ இல்லாம பண்ணணும்னு சொன்னால் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அண்டிலோ ஆன்டிய கூப்பிடுவோம் என்ன ஆன்டி வாங்கோ 2 பக்கம் ஆன்டி லோக் எடுப்போம் சரியா அப்ப இங்கால பக்கம் ஆன்டி லோக் எடுத்தா ஆன்டி லோக்கும் கேன்சல் ஆகி இங்கால பி மட்டும் வரும் சமன்பாட்டுக்கு 2 பக்கமும் ஒரே வேலை செய்யணும் அப்ப இங்கால எப்படி ஆன்டி லோக் எடுத்தோமோ அங்காலையும் ஆன்டி லோக் எடுப்போம் அப்ப அங்கால ஆன்டி லோக் 0.2006 சரி ஆன்டி லோக்கான்றது சரியான ஈஸி என்ன செய்யணும் ஆன்டி லோக்கானு சொன்னா இந்த இருக்கு பாருங்க 4 நம்பர் இந்த 4 நம்பரையும் வடக்கு அட்டவணைக்கு உள்ள தேடுவோம் வடக்கு அட்டவணைக்கு உள்ள சைட்ல கிடைநிலை குத்தாச்சில தேடாம உள்ளுக்குள்ள வடக்குள்ள குதிச்சு தேடும் உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன அவ எங்க இருக்கு 2 0 2 0 20 தேடும் கடக்கண்டு தக்கண்டு தேடணும்னா 20 எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு 2 0 0 4 வேணும் அக்குரேட்டா இல்லைன்னு இது தாண்டி போயிட்டு இவர் 2014 வந்து தாண்டி போயிட்டு அவ தாண்டி போனவர் எடுக்கக்கூடாது அதுக்கும் முன்னுக்கு யார் இருக்கார் 1987 இருக்கிறார் அப்ப இன்னும் எவ்வளவு தேவை
2006 வரணும்டா இவரோட எத்தனைய கூட்டம்? இவரோட பாருங்க 13 கூட்டினீங்கன்னா 2000 தான் வரும். அப்ப எத்தனைய கூட்டம் பிள்ளைகள்? அதான் 19. 19 கூட்டணும். ஆனா இதுல 19 இருக்கோ? 19 இருக்கா? அதுக்காண்டி 19 இல்லைன்னு சொல்லி போட்டு 20 எடுக்கலாமா? 20 எடுக்கலாமா? 19 இல்லையண்டா பிள்ளைகள், 17 எடுங்கோ. இன்னும் 19 வேணும் எங்களுக்கு. 1987ஓட 13 கூட்டினா 2000 வரும். சரியா? ஆனா அங்கால இன்னும் ஒரு 6 வேணும். மொத்தம் 19 வேணும். 19 இல்ல, 20 தான் இருக்கு. அப்ப 20 எடுக்காம நம்ம 17 எடுப்போம். எப்பவுமே நாங்க விடைக்கு கீழே இருக்கிற வருமானத்தை தான் எடுக்க போறோம். அதே மாதிரி 2014 எடுக்க இல்ல, அது பேர் 1987 தானே எடுக்கிறோம். அது மாதிரி 19 இல்ல. ஆகவே 17 எடுப்போம். சரியா? இவர் யாருக்கு நேரா இருக்கிறார்? அதுதான் எங்களுக்கு விடை. 1.5 அங்கால 8 அங்கால இந்த 17 வந்து 6க்கு நேராக இருக்கு. சரியா? இதுக்கு 7க்கு 7 போட்டா பிள்ளையா சார்ன்னு சொன்னா அப்படி இல்லை. இந்த 1 பிளஸ் அல்லது மைனஸ் 1 சில ஸ்கீம்ல போட்டிருப்பாங்க. பிளஸ் அல்லது மைனஸ் 1. அப்ப அந்த 1 மாறுபடுறதால உங்களோட விடைகள் பிழையா வரப்போறது இல்லை. அப்ப 1.5 8 6 என்று வரப்போகுது. 1.5 8 6 பாருங்கோ. வட்டம் போட போறேன். யார் விடை என்றதை சுத்தி வட்டம் போட போறேன். 1.5 அங்கால 8 அங்கால 6. ஓகேவா? சரியா? ஓகே. அப்போ போல அழுகவும் விடையே 1.5க்கு நேரா இருந்தது, 8க்கு நேரா இருந்தது, 6க்கு நேரா இருந்தது. சரியா? 7 போட்டாலும் பிழை இல்லை. 7 போட்டாலும் பிழை இல்லை. 7ன்றதுக்கும் சரி போட்டிருந்தாங்க ஸ்கீம்ல. இப்ப இந்த 4 நம்பரையும் பாவிச்சிட்டாங்க. இவரை இன்னும் பாவிக்கல. இதுல என்ன நம்பர் இருக்கோ அதை 10 அடுக்கு ஆளும். இதுல சைவர் இருந்தா சைவர் போடணும். 1 இருந்தா 1, 2 இருந்தா 2. ஏன்னா விடமா இருக்கும். அதுக்கு இது 1 இருந்தேன்னு வைங்கோ, ஒரு தானம் பின்னுக்கு போகும் தசம். அப்ப 15.8 வரும். இது சைவர் தானே. 10 சைவருக்கு விட என்ன? 10 பூஜ்ஜியம் மடக்கு விட என்ன? நதுசரன் சொல்லுங்க. 10 பூஜ்ஜியம் மடக்கு என்ன? என்ன? 10 பூஜ்ஜியம் மடக்கு விட என்ன? 1. சரியா? அப்ப 1ஆல் இவரை பெருக்கினா திரும்பவும் அதை விட தான் வரும். 1.58 6. ஓகேவா? 1.6. ஓகே கிருத்திகா. ஓகே, வெரி குட். 1.6. ஏன் 1.6 போட்டிருக்கா? அப்ப இன்னும் கேள்வி முடியல போல இருக்கு. 1.58 தானே விட. அப்ப அதோட முடிச்சு கூட அடுத்த கேள்விக்கு போகுமா? போயிலுமா? முதல்ல முடிக்கணும் பார்ப்போம். கடைசி கேள்வி என்ன? பியின் பெருமானத்தை முதலாம் தசமதானத்துக்கு காண்க. 21 கேள்வியில 2ஆம் தசமானத்துக்கு காண சொல்லியிருந்தவங்க, இது முதலாம் தசமானத்துக்கு காண சொல்லியிருக்கு. சரியா? அப்ப முதலாம் தசமானத்துக்கு காணுவோமா? வட்டம் தட்டுவோமா? பாருங்கோ. 1.586 முதலாம் தசமதானத்துக்கு மட்டும் தட்ட போறோம். இங்க பாருங்க, இது வந்து முழுவன். இங்க முழுவன் வந்து 1. முழுவனுக்கு மட்டும் தட்ட சொன்னா முழுவனுக்கு பின்னுக்கு இருக்கிற நம்பர் 5. அப்ப 5 அல்லது 5 விட கூடவா இருந்தா இவருக்கு அடுத்த நம்பர் எடுக்கும். முழு எண்ணுக்கு மட்டும் தட்ட சொல்லியிருந்தார். முழு எண்ணுக்கு மட்டும் தட்ட சொல்லியிருந்தா 2 என்று விட வந்திருக்கும். 2. அவ்வளவுதான். சரியா? ஓ சொல்லுங்க சரணா. நீங்க சொன்னது விளங்க இல்ல, மறுபடியும் சொல்லுங்க. டவுட்னா கொடுங்க. ஓகே. அப்ப முழுவனுக்கு மட்டும் தட்ட சொன்னா இவர் தான் முழுவன். முழுவனுக்கு பின்னுக்கு இருக்கிற நம்பர் 5. 5 விட கூடன்னா இவருக்கு அடுத்த நம்பர் 2. முதலாம் தசமானத்துக்கு மட்டும் தட்ட சொன்னா இவர் தான் முதலாம் தசமதானம். இது முதலாம் தசமதானம், இது 2ஆம் தசமதானம், இது 3ஆம் தசமதானம், இவர் முழுவன். அதாவது ஒன்றுக்கள். சரியா? முதலாம் தசமானத்துக்கு மட்டும் தெரியும்னா அதுக்கு பின்னுக்கு வார நம்பரை பார்க்கிறோம். சரியா? முதலாம் தசமானத்துக்கு மட்டும் தெரியும்னா அதோட ஒரு ஸ்லாஷ் போடுங்க. இவருக்கு மட்டும் தட்ட போறோம். இவரை வச்சு கொண்டு இவ்வளவுத்தையும் மட்டும் தட்ட போறோம். அப்ப 5 அல்லது 5 விட கூட இருந்தா இதுக்கு அடுத்த நம்பர் எடுக்கும். 1.5க்கு அடுத்த நம்பர் என்ன பிள்ளைகள்? என்ன நம்பர்? 1.5க்கு அடுத்த நம்பர் என்ன? 1.5க்கு அடுத்த நம்பர் என்ன? வெரி குட். 1.6. 1.6. வெரி குட். 1.6.
சரியா? ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, இதுல 8க்கு பதிலா 3 இருந்திருந்தா என்ன போட்டிருக்கீங்க? 8க்கு பதிலா 3 இருந்திருந்தா என்ன போட்டிருக்கீங்க? 3 1.5. 1.5 அதே விடையே போடும். முதலாம் தசமானத்துக்கு மட்டும் தான் சொன்னா இப்படி ஒரு ஸ்லாஷ், முதலாம் தசமானத்துக்கு கூட ஒரு கோடு. 5 அல்லது 5 விட குறைவா இருந்தா அதே நம்பரை போடும். சரியா? 8 தானே, 8. சரியா? அப்ப அடுத்த கேள்வி பாருங்க. 2ஆம் தசமானத்துக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 2ஆம் தசமானத்துக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முழுவன் 1ஆம் தசமானம் 2ஆம் தசமானம் இவர். அப்ப அதுக்கு பின்னுக்கு வர நம்பர் 6. அப்ப இதுக்கு என்ன விட வரும்ல? சொல்லுங்க பாப்போம். யாருக்கு கேள்வி? மெசேஜ் போட்டாங்க சொல்ல 1.59 ஏனென்றா 5 விட கூடவா இருக்கு. ஆகவே 5.9 வரும். ஓகேவா? இது சம்பந்தமான கேள்விகள், சந்தேகங்கள். அப்ப கடைசி இதுக்கு கடைசி மார்க்ஸ், இதுக்கு மார்க்ஸ் இல்ல அப்படியே, இதுக்கு மார்க்ஸ் இல்ல. இதற்கு விடை வந்து 1.6. அப்ப இதுக்கு தான் மார்க்ஸ். மொத்தம் மடக்கைக்கு 5 மார்க்ஸ் வந்திருக்குது. கனவுளவுக்கு 5 மார்க்ஸ் வந்திருக்குது. இப்ப நீங்கள் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். ஒருத்தர் லேட்டாக வேண்டாம், நான் ஒரு தடவை உங்களோட அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ண வேண்டும்.